ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோளாக ஒரு சிறிய செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இப்போ வந்துட்டு குழந்தைங்க இல்லாத வீடே கிடையாது. எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்துட்டு நாம் குழந்தைங்கள எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும். என்னடா இவங்க புதுசாக ஒரு புதிர் போடுறாங்களேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இப்போ மழை டைமு, அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணி எல்லாம் தேங்கிட்டுருக்கு. அப்போ தண்ணி தேங்கி இருந்தால் அதில் என்ன வரும்? கொசு வரும். கொசு வந்துச்சுன்னா முட்டை போடும். முட்டை போட்டு அந்த கொசு நிறைய இனப்பெருக்கம் ஆகும். இனப்பெருக்காச்சுன்னா என்ன பண்ணும்? அப்புறம் அது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவி அது ஒரு நோய் தாக்கத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணும். சரிங்களா? அதனால் குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அங்கே இங்கே ஓடி ஆடி விளையாடுவாங்க. அப்போ அவங்க போகிற இடத்துல கொசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு இடத்துல போய் விளையாடுவாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடையில் என்ன பண்ணும்? கொசு பறந்து குழந்தைங்கள கடிக்கும். கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? காய்ச்சல் வரும். அடுத்தது அரிப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்து இப்போ டெங்கு காய்ச்சல் நிறைய இடத்துல பரவிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தே போக மாட்டாங்க. அதனால் இந்த டெங்கு காய்ச்சல் வர்றது நிறைய பேர்த்துக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா பாருங்கள், நிறைய பேருக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. கேட்டால் ஃபீவர் அப்படிங்குவாங்க. அது எதனால் வர்றது? கொசுனால் வர்றது. அப்படி இருக்கிறப்ப நாம் நம்ம குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நாமளும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய சூழலுக்கு கூட டெங்கு காய்ச்சல் கொண்டு போய் விட்டுரும். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம வீட்டில் நல்லா சேஃபாக குழந்தைய நாம் வச்சுருப்போம். இப்போ போகிற இடத்துல இப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வீட்டுக்கு பார்த்தோம்னா என்ன ஆகும்? குழந்தை ஃபீவராக வரும். ஃபீவரோடு வரும். ஃபீவரோடு வர்றப்ப என்னடா இங்கேருந்து போச்சு, நல்லா தான் போச்சு, அங்கே வரையில் திரும்ப காய்ச்சலாக வருது அப்படின்னு பார்த்தா அங்கே எங்கேயாவது ஒரு தண்ணி தொட்டி இல்லை ஏதோ ஒரு விளையாடக்கூடிய இடத்துல கொசு கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கடிச்சிருக்கும். அப்படி கடிச்சிருக்கப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்கள நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க. வீட்டு பக்கத்தில் தண்ணி தொட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டியெல்லாம் திறந்து வைக்காதீங்க, மூடி வைங்க. தண்ணி தொட்டி திறந்து இருந்துச்சுன்னா அதில் கொசு உட்காந்து முட்டையிடும். அதனால் நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என்னை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேஃப் எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் நான் இதை சின்னதாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் குழந்தைங்க மட்டும் இல்லை, நீங்களும் சேஃபாக இருங்க. வீட்டு பக்கத்தில் தண்ணியெலாம் தேங்கி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வீட்டில் கொசுவெல்லாம் அதிகம் இருந்துச்சுன்னா இந்த சொல்கிற மாதிரி குட் நைட், இந்த மாதிரி கொசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிற மாதிரிக்கே பார்த்துக்கோங்க. அடுத்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த குட் நைட் போட்டால் சளி பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கொசுவலையெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள பாதுகாத்துக்கலாம். அதாவது இந்த டெங்கு காய்ச்சல்னால நிறைய உயிர் இழந்திருக்காங்க. இந்த உலகம் அழியிறதுன்னு சொன்னாவே இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகள்னால தான் உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் அந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. அதனால் என்னோட ஃபாலோவர்ஸோட ஃபேமிலி சேஃப் எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான்
நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு சகோதரியாவோ இல்லை அக்காவாவோ ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் என்னை மனசில் நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த கருத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னோட ரீல்ஸ் பார்க்குற ஃபாலோவர்ஸோட ஃபேமிலி வந்து ஃபேமிலி சேஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ரொம்ப குழந்தைங்கள வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கோங்க. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே, ஏன்னா தண்ணி மூலியமாக தான் முக்கால்வாசி வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. வர்ற தண்ணி வந்து சுத்தமாக வருதான்னு ஒரு இது கேரண்டி கிடையாது. அதனால் மழை டயத்துலலாம் நீங்கள் எல்லாருமே சுடுதண்ணி குடிங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன கருத்தை வந்துட்டு நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.